நீங்க நார்மலைசேஷன் எப்படி செய்யற நார்மலைசேஷன்ஸை பத்தி ஒரு பிரீஃப் ஐடியா ஒன்று தாங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்த. அப்ப நார்மலைசேஷன் எடுத்துன்னா என்னென்று பார்க்கும் போது நார்மலைசேஷன் எடுத்துன்னா என்னென்று பார்க்கும் போது நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கீஸ். டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய கீஸுகளை பற்றியும் ஃபீல்டு சொல்றது இந்த மாதிரியும், அடுத்தது ரெக்கார்ட்ஸ் சொல்லி இந்த மாதிரி சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு அட்டவணை உண்டு தார நேரம். சரி, ஒரு அட்டவணை உண்டு தார நேரம். அந்த அட்டவணையில இந்த மாதிரி புலங்களிலும் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், அட்ரஸ். ஸ்டூடெண்ட் ஐடி 001, 002, 003 என்றும், ஸ்டூடெண்ட் நேம் ஏபிசி, ஏஜ் 20, 21, 20. அட்ரஸ் ஜப்னா, கொலம்போ, ஜப்னா. ரைட், இப்படி ஒரு டேபிள் உண்டு தார நேரம். எங்களுக்கு தெரியும் இந்த டேபிளை வச்சு ஒரு புலம் உண்டு. சரி, ஒரு ஃபீல்டு உண்டு, ஒரு ரெக்கார்டு உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஃபீல்டு உண்டு சொல்றது, ஃபீல்டுன்னு சொல்றது எத்தனை ஃபீல்டு புலங்கள், எத்தனை புலங்கள் சொல்லி பார்க்கறதுக்கு 1, 2, 3, 4 புலங்கள் இல்லை. இந்த பக்கத்துக்கு பார்க்கறது புலம், இந்த பக்கம் பதிவு, அப்படி இந்த பக்கம் ரெக்கார்டு இல்லைக்கும் 3 ரெக்கார்டு. சரி, பதிவுகள் 3 பதிவுகள் இல்லீங்க. அப்ப புலங்கள் 4, பதிவுகள் 3. சரி, அப்ப பாருங்க, இதுல நாங்க ஒரு எங்களுக்கு தெரியும் கீஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தேன். கீஸ் சொல்ற நேரம் பிரைமரி கீ சொல்லி ஒன்று பார்த்தேன். பிரைமரி கீ, கம்போசிட் கீ, அடுத்தது ஒரியின் கீ. இந்த மாதிரி மெயின் கீஸ் கொஞ்சம் பார்த்த, நன் கீ அட்ரிபியூட் சொல்லி ஒன்று பார்த்த, ஆல்டர்னேட் கீன்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்க. சரி, கேண்டிடேட் கீன்னு சொல்லி ஒன்றும் பார்த்தீங்க. கேண்டிடேட் கீ. சரி, அப்ப பிரைமரி கீன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு டேபிள் ஒன்றுல ஒரு புலம் உண்ட தனித்துவமா எடுத்து காட்டக்கூடிய எந்த இது உண்டாயிருந்தாலும் நாங்க அதுக்கு பிரைமரி கீன்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி வர நேரம் ஸ்டூடெண்ட் ஐடியில 1, 2, 3 சொல்லி நம்பர்ஸ் ஏபிஏன்னு சொல்லி ஏண்ட எண்ட்லைன் 2 பேர், 20 சொல்ற வயசுல 2 பேர், ஜப்னாலிந்து வாரார்கள் 2 பேர். அப்படின்னு சொன்னா பிரைமரி கீன்னு சொல்றது தனித்துவமாயிக்கணும். அதனால நாங்க ஸ்டூடெண்ட் ஐடிய பிரைமரி கீயை எடுக்க போறோம். சரி, இதே போல கம்போசிட் கீன்னு சொன்னா என்னன்னா, கம்போசிட் கீன்னு சொன்னா என்னன்னா, பாருங்க இதே டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடிய பிரைமரி கீ அடிக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம பிரைமரி கீ எடுக்கோமேலா, ஏஜ் எடுக்கோமேலா, அட்ரஸ் எடுக்கோமேலா. இப்ப இந்த நேரத்துல நாங்க என்ன செய்யற, எது சரி 2 புலங்களை சேர்த்து ஒரு பிரைமரி கீ ஒன்று முடிவு செய்யணுமோ அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் கம்போசிட் கீ. அதனால ஸ்டூடெண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் நேமையும் 2ஐயும் சேர்த்து எங்களுக்கு பிரைமரி கீ முடிவு எடுக்கலாம். அதனால நாங்க அதுக்கு கம்போசிட் கீன்னு சொல்லி சொல்றோம். ரைட், ஒரே கீன்னு சொல்றது எப்படின்னு, ஒரு நார்மல் டேட்டாபேஸ் நார்மல் டேபிள் உண்டிக்கும், இதே போல எங்களையும் நார்மல் டேபிள் உண்டிக்கும். 2 டேபிளையும் சேர்த்து ஒரு இது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும், ஒரு டேபிள் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த டேபிள் இருக்கிற பிரைமரி கீயும் அந்த டேபிள் இருக்கிற பிரைமரி கீயும் 2ம் சேர்ந்து கொண்டுக்கு வரதா, அதுக்கு பேர் ஒரே கீன்னு சொல்ற. கேண்டிடேட் கீன்னு சொன்னா பிரைமரி கீக்கு யார் யாரெல்லாம் பிரைமரி கீ ஆகிறதுக்கு போட்டி போட்டோ இவங்க எல்லாருக்கும் நாங்க சொல்ற கேண்டிடேட் கீன்னு சொல்லி, வேட்பாளர் சாரி. சரி, அப்ப கீஸ பார்த்து கொண்டு நாங்க இப்போ நார்மலைசேஷன் எடுக்கணும்னா எப்படி என்ன சொல்லி செவ்வன வாக்கம், அப்படி இல்லாட்டி இயை வாக்கம்.
சரி, அப்ப நார்மலைசேஷன் பார்க்கணும். நார்மலைசேஷன் என்று சொல்ற நேரம் நாங்க ஒரு தரவுத்தளம் உள்ள பீஸ் என்ன மாதிரி மாறன்னு சொல்லி பார்த்தீங்க, புலங்கள் என்ன மாதிரி சொல்லி வாரன்னு சொல்லி பார்த்தீங்க. அப்ப இந்த நார்மலைசேஷன் பார்த்துட்டு போறது தான் நாங்க இஆர் டயக்ராம் உருவாக்குறது. சரி, அப்ப இப்ப பார்க்க போறது வந்து நார்மலைசேஷன் மட்டும். அப்ப நார்மலைசேஷனை பொறுத்த வரையில நாங்க நார்மலைசேஷன் பார்க்கறதுன்னு சொன்னா நார்மலைசேஷன் பார்க்கறேன்னா நார்மலைசேஷன்ல ஒன்னாவது அனுகூலம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியாலும் நார்மலைசேஷன் பார்க்குற நேரம் நார்மலைசேஷன் இருக்கக்கூடிய ஒன்னாவது அனுகூலம் தரவு மீள் பதிவை இல்லாம ஆக்கும். தரவு மீள் பதிவை தடுக்கும். திரும்பியும் தரவு பதியப்பட்டது தடுக்கப்படும். அதே போல தரவு அனோமலிஸ், டேட்டா அனோமலிஸ், முரண்பாடுகள், தரவு முரண்பாடுகளை தவிர்க்கும். மெயினா தரவு மீள் பதிவை இல்லாமக்கும், தரவு முரண்பாடுகளை தவிர்க்கும். சரி, அதே போல முடிவொன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு இது ஒன்று இது பண்ணப்படும். அதே போல அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்ட் வந்து குறையும். இந்த மாதிரி வேலைகளை இந்த நார்மலைசேஷன் செய்யும். சரிதானே? ரைட். அப்ப நார்மலைசேஷன் என்று சொல்ற நேரம் நாங்க நார்மலைசேஷன்ஸை 4 முறையில பிரிச்சு பார்ப்போம். ரைட். நார்மலைசேஷன்ஸை நாங்க 4 முறையில பிரிச்சு பார்ப்போம். அதுல ஒன்னாவது ஜீரோ நார்மல் ஃபார்ம், பூச்சிய செவ்வனவாக்க வடிவம். இரண்டாவது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், முதலாவது செவ்வனவாக்க வடிவம். மூணாவது இரண்டாவது செவ்வனவாக்க வடிவம் 2NF. நாலாவது தேர்ட் NF, மூன்றாவது செவ்வனவாக்க வடிவம். அஞ்சாவது நாங்க பார்க்க பொய்சிகோட் NF, BCNF சொல்லி இன்னொரு கோட் ஒன்றும் பார்க்குறேன். சரி, அப்ப இதுக்கு வந்து நாங்க இருக்கிறேன்டா BCNF சொல்லி எழுதல. சரிதானே? ஜீரோத் நார்மல் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், பொய்சிகோட் நார்மல் ஃபார்ம் சொல்லி நார்மல் ஃபார்ம் வந்து நாங்க 5 வகையாக இருக்கும். அதுல இந்த பொய்சிகோட் நார்மல் ஃபார்ம் சொல்ற நேரம் இந்த பொய்சிகோட் நார்மல் ஃபார்ம் வந்து உங்களோட சிலபஸ்ல இல்ல. அதனால நாங்க பார்க்க போறது 0NF தொடக்கம் தேர்ட் NF வரைக்கும் நாங்க பார்த்து கொண்டு போறோம். ரைட். அப்ப அதுல பார்ப்போம் 0NF சொல்றது எந்த மாதிரியன், அதுக்கு எந்த மாதிரி டேபிள் எங்களுக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் நார்மல் ஃபார்ம் சொல்ற நேரம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தரக்கூடிய டேபிள் எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லி முடிவு செஞ்சு கொள்ளணும். நார்மல் ஃபார்ம் எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறன்னு சொல்லி முடிவு செஞ்சு கொண்டுட்டு தான் அடுத்தது தான் நாங்க என்ன செய்யற அதை அடுத்த நார்மல் ஃபார்முக்கு மாற்ற போறோம். இப்ப உதாரணத்துக்கு தரக்கூடிய டேபிள் ஜீரோத் நார்மல் ஃபார்ம்ல இருந்திருந்தா, தரக்கூடிய டேபிள் ஜீரோத் நார்மல் ஃபார்ம்ல இருந்திருந்தா நீங்க என்ன செய்யணும், அதை ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருந்தும் எங்களுக்கு சரியான முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அதை விட இன்னும் சுருக்கேலும் வாய்ந்த நாங்க என்ன செய்யற செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு போறோம். செகண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் எது சரி முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அதை விட இன்னும் சுருக்கேலும் வாய்ந்துச்சுன்னா தேர்ட் நார்மல் ஃபார்மும் போறது. அப்ப 0NF, ஃபர்ஸ்ட் நார்மல், செகண்ட் நார்மல், தேர்ட் நார்மல் சரி மாறி மாறி போகணும். எப்பயுமே செகண்ட்ல இருந்து ஒரு நார்மல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் கொண்டு வரலாம். சரி, அப்ப ஜீரோத் நார்மல் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நாங்க நார்மல் ஃபார்ம்ல போக போறோம். அப்ப 0NFல வரக்கூடிய ஒரு நார்மல் ஃபார்ம் வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொன்னா இந்த கவரேஜ் ஷூவா இருக்கும். சரியா? அப்ப 0NF என்று சொல்ற நேரம், 0NF என்று சொல்ற நேரம், ஜீரோ நார்மல் ஃபார்ம் சொல்ற நேரம் நாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்க வேண்டிய ரூல்ஸ் எப்படி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வரேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் வந்து தரேன். உதாரணத்தை நாங்க பார்ப்போம். எனக்கு புக் டேபிள், புக் டேபிள் இருக்க போறது புக் ஐடி உண்டு, புக் நேம், யார் எழுதின, author 1, author 2. சரி,
order 1 order 2 இதே போல நாங்க பார்ப்போம் book id B001 B002 சரி book name வந்து நாங்க கொடுப்போம் book name ICT book இது accounting book order வந்து இதுக்கு ரவி அடுத்த order வந்து மீனா இதுல order வந்து இதுக்கு சுனில் இது நிமல் சரி இப்படி இருக்கிற நேரம் இந்த டேபிள் ஹீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறன்னு சொல்லி கேட்டா ஹீரோ நார்மல் ஃபார்ம்லயா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறன்னு சொல்லி கேட்டா இது வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா இல்லையிலும் ஹீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கிற ரீசன் என்னன்னா ஹீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான ரூல் என்னன்னா ஹீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான ரூல் என்னன்னா ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இருக்கும் ரிப்பீட்டிங் குரூப் மீள் வருகை குழுக்கள் இருக்கும் சரி ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரூல் ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு அட்டவணை ஒன்று தார நேரம் அந்த அட்டவணை ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்காக மீள் வருகை குழுக்களை நாம செக் பண்ற மீள் வருகை குழுக்கள் சொன்னா பாருங்க order 1 order 2 சொல்லி ரெண்டு இடத்துல ஓதரை பத்தி சொல்லப்பட்டிருந்தா இது எங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஓதர் சொல்லி ஒரு தனி டேபிள் ஒன்று உருவாக்கி அந்த தனி டேபிள்ல ஓதரை கொடுத்திக்கலாம் சரி இதுக்குதான் சொல்ற மீள் வருகை குழுக்கள் சரி இன்னொரு டேபிளோட நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு சட்டம் எடுக்கிறதுக்காக சரி மாணவர் அட்டவணை ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் டேபிள் என்று சொல்லி ஸ்டூடெண்ட் டேபிளையும் சப்ஜெக்ட் டேபிளையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு டேபிள் உண்டு நான் இங்க இருக்கிறேன் சரி இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட் ஐடி நான் இன்னைக்கு நேம் சப்ஜெக்ட் அட்ரஸ் ஸ்டூடெண்ட் ஐடி 001 நேம் A சப்ஜெக்ட் வந்து ICT NGO address Jaffna 002 B ரைட் இது இருக்கிறது வந்து அக்கவுண்டிங் அண்ட் இகான் கொலம்பு ரைட் இப்படி வார நேரம் பாருங்க இப்படி வார நேரம் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று நீங்க என்டர் பண்றதா இருந்தா எப்பயுமே கமா பண்ணி நாங்க எப்பயும் இது பண்ணலாம் சரி ஒரு புலம் ஒன்றுக்கு போடுற நேரம் எப்பயுமே ஒரு புலத்துல தனிப்பெருமதியா தான் நிக்கணும் எப்பயுமே ஒரு புலம் தனிப்பெருமதியா தான் நிக்கணும் அப்ப இந்த ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல அடுத்த சட்டம் என்னன்னா பல்பெருமதி பண்புகள் மல்டி வேல்யூ என்டர் பண்ணப்பட்டிருக்கும் இப்ப இந்த ரெண்டு டேபிளையும் வச்சு பாக்குற நேரம் புக் டேபிள்ல order 1 order 2 சொல்லி ரெண்டு புலங்கள் இந்த ரெண்டு புலத்தையும் எங்களுக்கு ஒன்று காக்கிருந்த சரி அப்ப நாங்க அதுக்கு பேர் ஒன்று சொல்ற மீள் வருகை குழுக்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் டேபிளை பார்த்துருச்சுன்னா ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட் டேபிள்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் எங்களை சூஸ் பண்ணிடும் அது ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2-3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலும் ஆனா ICT ஜியோன்னு சொல்லி ரெண்டு சப்ஜெக்ட் இதா இருந்தீங்க அப்ப நாங்க இப்ப மல்டி வேல்யூ இங்க நாங்க என்டர் பண்றல சரி ICT ஜியோன்னு சொல்லி ஒரு தனி இது ஒன்றுதான் என்டர் பண்ணணும் அப்ப நாங்க என்ன செய்ய போற
repeating groups. ரைட். அப்ப ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல ஈக்க வேண்டிய மெயின் சட்டங்கள் ரெண்டது. கட்டாயம் அந்த ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல ரிப்பீட்டிங் குரூப்ஸ் கட்டாயமா இருக்கும், மீள்வகை குழுக்களுக்கும். அடுத்தது பல்பெருமதி பண்புகள் கட்டாயமா இருக்கும். இதுக்கு நாங்க சொல்ற பல்பெருமதி பண்பு ஒரு குலத்தில் எப்பயுமே பல்பெருமதிகள் எங்களுக்கு போடலாம். சரிதானே? அப்பது ஜீரோ நார்மல் ஃபார்ம். இப்ப நாங்க ஜீரோ நார்மல் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் இருங்க, சின்ன டைம் எடுக்கும். ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல தான் நீங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்காக நாங்க என்ன செய்த மீள்வருகை குழுக்கள் இல்லைன்னு சொன்னா, மீள்வருகை குழுக்கள் இல்லைன்னு சொன்னா அது சுவரா ஜீரோ நார்மல் ஃபார்ம் தான். அதே போல பல்பெருமதி பண்புகள் இல்லைன்னு சொன்னா அது சுவரா ஜீரோ நார்மல் ஃபார்ம் தான். பல்பெருமதி பண்புன்னு சொல்றது வந்து பாருங்க, சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஏரியால சப்ஜெக்ட்ல ஐசிடி ஜியோன்னு சொல்லி ரெண்டு இது என்டர் பண்ண பட்டீங்க. அதனால நாங்க இப்படி டேட்டா பேஸ்ல நாங்க பொதுவா இப்படி போட்டதில்ல. சரி, ஓத1 ஓத2 சொல்லி ரெண்டு என்னன்னு சொன்னா எங்களுக்கு பொதுவா ஒரு ஓத2 சொல்லி ஒன்று எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றுக்கு போட்டிக்கலும். அதான் நான் சொல்றேன் மீள் வருகை கொடுக்கறேன்னு சொல்லி. அப்ப ஜீரோ நார்மல் ஃபார்ம் லீக்கதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்துறதா இருந்தா, ஜீரோ நார்மல் ஃபார்ம் லீக்கதை ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்துறதா என்ன செய்யணும்? மீள்வருகை குழுக்களை இல்லாமக்கிக்கணும், பல்பெருமதி பண்புகளை இல்லாமக்கிக்கணும். மீள்வருகை குழுக்கள் இல்லாமக்கிக்கணும், பல்பெருமதி பண்புகள் இல்லாமக்கிக்கணும். அப்ப எனக்கு என்ன செய்யணும்? மீள்வருகை குழுக்கள் இல்லாமக்கணுமா இருந்தா இந்த ஓத1 ஓத2 சொல்லி கதை நான் என்ன செய்தேன், ஓத2 சொல்லி ஒரு தனி ஒரு இது ஒன்றுல போடலும். அப்ப பாருங்க, ரிப்பீட்டிங் குரூப்ஸ் மீள்வருகை குழுக்கள் ரெண்டையும் சேர்த்து ஒன்று காக்கிக்க. அப்ப இது வந்து ஜீரோ என்எஃப்ல இருந்து 1 என்எஃப்க்கு சேஞ்ச் ஆகும். அப்ப 1 என்எஃப்ல செய்ய வேண்டியதுன்னா மீள்வருகை குழுக்களை இல்லாமக்கிக்கணும். மீள்வருகை குழுக்கள் இல்லாமக்கிக்க. அப்ப இந்த டேபிளை பொறுத்த வரையில இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் என்எஃப்லின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். இதே போல ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் டேபிளை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பல்பெருமதி பண்புகளை இல்லாமக்கிறதுக்காக, பல்பெருமதி பண்புகளை இல்லாமக்கிறதுக்காக ஐசிடி ஜியோன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஏரியாவை நான் 2 முறை பண்ணிட்டேன். 001 ஏன்னு சொல்லி ஒரு ஆள், ஜியோன்னு சொல்லி ஒரு பாடத்தையும் எடுக்கு, அவரு ஜப்னாலின் தான் மாறு. ரைட். இதே போல 002 பி இவர் வந்து அக்கவுண்ட் பாடத்தையும் எடுக்கு, இவர் கொழும்புலிருந்து வார். 002 பி இவர் இஸ்லாம் பாடத்தையும் எடுக்கு, கொழும்புலிருந்து வார். சரி, இப்படி பார்த்தேன்னு பாருங்க, தரவு எத்தனையோ முறை பதியப்பட்டீங்க, மீள் பதிவுகள் நடந்தீங்க. சரி, இப்ப என்ன நடந்த மீள் வருகை குழுக்களை இல்லாமக்கின, ரிப்பீட்டிங் சாரி மல்டி வேல்யூவை இல்லாமக்கின. சரி, அப்ப இப்ப இப்படி ஒரு டேபிள் ஒன்று தார நேரம், இப்படி ஒரு டேபிள் ஒன்று தார நேரம் உங்களுக்கு விளங்கணும் இது ஷுவரா ஃபர்ஸ்ட் என்எஃப்ல ஈக்கிறேன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்எஃப்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்காக நாங்க என்ன செய்த பாருங்க, எதுல எது சரி ஒரு டேபிள் ஒன்று எங்களுக்கு இது பண்ணி கொள்ளலுமோ, பிரைமரிக்கியா எடுத்துக்கொள்ளலுமோ, எது சரி ஒரு டேபிள் ஒன்று பிரைமரிக்கியா எடுத்துக்கொள்ளலுமோ, பிரைமரிக்கியா இருக்குன்னு சொன்னா சாரி நான் இதை கொஞ்சம் மாற்றேன். சரி, இப்ப பார்த்தேன்னு சொன்னா பிரைமரிக்கு என்ன சரி எடுக்கலுமோ எடுக்க கஷ்டம். அப்படியா இல்லைன்னு சொன்னா பிரைமரிக்கு நாங்க என்ன செய்த
கம்போசிட் கீக்கு போற, தேர்மான சாவிக்கு போற. சரி, கம்போசிட் கீக்கு போற. பிரைமரி கீ இல்லாத நேரம் நாங்க என்ன செய்யணும்? கம்போசிட் கீ ஒன்று தேடணும். இப்ப இதுல கம்போசிட் கீ ஒன்று என்ன சரிக்கோ? ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்றது பிரைமரி கீயோ இல்ல, நேம் சொல்றதும் பிரைமரி அல்ல, சப்ஜெக்டும் பிரைமரி அல்ல, அட்ரஸும் பிரைமரி கீ அல்ல. எந்த நடந்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஐடியையும் நேமையும் ரெண்டையும் சேர்த்தன கம்போசிட் கீ இருக்கேள்மே. ஸ்டூடெண்ட் ஐடியையும் நேமையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்தன கம்போசிட் கீ ஒன்று எடுக்கலும். இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்னாம் நம்பர்ல ஏ வர சொன்னா ஒன்னாம் நம்பர்ல ஏ வரும், ரெண்டாம் நம்பர்ட பி வர சொன்னா ரெண்டாம் நம்பர்ட பி வரும். இப்ப ரெண்டாம் நம்பர் மட்டும் வர சொன்னா ரெண்டாம் நம்பர்ல ரெண்டு பேர் வரும். நேம் பின்னு சொல்லக்கூடிய ஆள் மட்டும் வாங்கணும்னு சொன்னா பில ரெண்டு பேர் வரும், தனித்துவம் இல்லை. பிரைமரி கீ எடுக்க இல்லாத நேரத்துல நாங்க என்ன செய்த கம்போசிட் கீ இருக்கு. சரி, அப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள் உண்டு எப்பயும் கம்போசிட் கீழ தான் நிற்கும். சரி, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள் உண்டு எப்பயுமே கம்போசிட் கீழ தான் நிற்கும். இன்னொரு உதாரணம் ஒன்று எடுக்க பாருங்க. 0NFல இருந்து 1NFக்கு மாத்துறதுக்கு மைக் ஆன் பண்ணி கேட்கலுமா? மெசேஜ் இரண்டா பாக்கியலாம். ரைட், 0 நார்மல் ஃபார்ம்ல இருந்து 1NFக்கு மாத்துறதுக்கான ஒரு டேபிள் ஒன்று பார்ப்போம். திருவி ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி உண்டீங்க, ஸ்டூடெண்ட் நேம், அதே போல ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ். இப்படி ஒரு டேபிள் ஒன்று எங்களுக்கு பார்த்தா விளங்கு இது வந்து 0NFல இருக்குன்னு சொல்லி. ரீசன் என்ன? மல்டி வேல்யூ பல்பெருமதிகள் இருக்க கோட் டேபிள்ல பல்பெருமதி இருக்க. அப்ப இதை வச்சு எங்களுக்கு முடிவோட்டு செஞ்சு கொள்ளையலாததுனால நாங்க என்ன செய்த அடுத்த NFக்கு மாத்து. சரித, அடுத்த NFக்கு மாத்து. அடுத்த NFக்கு மாத்துதா என்ன நீங்க என்ன செய்யணும்? பல்பெருமதிகள் எல்லாத்தையும் தனிப்பெருமதியை கொண்டு வரணும். பல்பெருமதி எல்லாத்தையும் தனிப்பெருமதியை கொண்டு வரணும்னு சொன்னா பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ். ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்ற நேரம் 001ல ஸ்டூடெண்ட் நேம் ஏ, கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் இங்க. அப்ப ஒரு கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐசிடி, திருப்பியும் ஒரு பதியப்படும் ஏ அக்கவுண்ட். சரி, திருப்பி 002 சொல்லி ஒரு ஆள் பி ஜியோ பாடத்தை இருக்கிற, அவரு ரெண்டு பேர் இல்லை, ஒரு ஆள் தான். 003 சீண்டு செல்லக்கூடிய ஆள் இஸ்லாம் பாடத்தை தெரிவு செய்த. 003 சீண்டு செல்லக்கூடிய ஆள் இகோன் பாடத்தையும் தெரிவு செய்த. இப்ப பாருங்க, 0 நார்மல் ஃபார்ம்ல இந்த ஒரு டேபிள் உண்ட ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்திக்க. சரி, அப்ப 0 நார்மல் ஃபார்ம்ல கட்டாயமா மீள் வருகை குழுக்கள் இந்திக்கும், மீள் வருகை குழுக்களை கேன்சல் பண்ணினா 1NFக்கு மாறும், ஃபர்ஸ்ட் NFக்கு மாறும். அதே போல மல்டி வேல்யூ ஈக்கக்கூடியதையும் நாங்க எல்லாத்தையும் ஒரு தனிப்பெருமதிக்கு மாத்தினா ஃபர்ஸ்ட் நார்மலுக்கு மாறும். சரி, இப்ப பாருங்க, இதுல என்ன சரி பிரைமரி கீ ஒன்று எடுக்கலுமா? இந்த டேபிள்ல பிரைமரி கீ ஒன்று எடுக்கலாம். பிரைமரி கீ ஒன்று எடுக்கலாத சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யற ஒரு கம்போசிட் கீ ஒன்றை முடிவு செய்யலும். கம்போசிட் கீ சொல்ற நேரம் ஸ்டூடெண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் நேமையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு கம்போசிட் கீ ஒன்று முடிவு செய்யலும். சரி, ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் நேமையும் சேர்த்து கம்போசிட் கீ ஒன்று முடிவு செய்யலும். அப்ப நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் கேள்விகள் என்ன சரி வாரன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல கட்டாயமா கம்போசிட் கீ இருக்கணும். டவுட் இருந்துன்னு சொன்னா கேளுங்க. கோர்ஸ் அடிக்கலாம். சாரி, நான் இதை கொஞ்சம் மாத்தினா உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா கோர்ஸை இந்த இடத்துல இது இஸ்லாம்னு சொல்லி நின்றுன்னு சொன்னா கோர்ஸ் உங்களுக்கு பிரைமரிக்கு அடிக்கல. சரியா, இப்ப பொதுவா நாங்க பிரைமரிக்கு ஒன்று எடுக்கிற நேரம்
கோர்ஸை வந்து பிரைமரி கீ எடுக்கிறது வந்து ஆக பொருத்தம் ஒன்று இல்லை. சரி, கோர்ஸ் வந்து நாங்க பிரைமரிக்கு எடுக்கல. பிரைமரிக்கு எடுக்கிறதா என்னன்னு சொன்னா ஆக பொருத்தம் வந்து ஐடிகள் வாரது என்னன்னு சொன்னா ஆக பொருத்தம். சரி, அப்ப கோர்ஸ் ஏரியால இந்த இப்ப பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு எந்தவித இதுவும் எடுக்கல. அதனால நாங்க என்ன செய்த, ஸ்டூடெண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் நேமையும் சேர்த்து ஒரு கம்போசிட் கீயோட முடிவு செய்த. அப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்எஃப்ல ஒரு டேபிள் ஒன்றை நீங்க ஃபர்ஸ்ட் என்எஃப்ல தான் நீக்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுது என்ன செய்யலும் கம்போசிட் கீ கொண்டு சொல்லி பார்க்கணும். ஷுவரா ஃபர்ஸ்ட் என்எஃப்ல கம்போசிட் கீ ஒன்று ஈக்கதே தான். சரிதானே? ஜீரோ நார்மல் ஃபார்ம் பிளஸ் நார்மல் ஃபார்ம் விளங்கினோம். அப்ப உங்களுக்கு விளங்கினோம் ஜீரோ நார்மல் ஃபார்ம் பிளஸ் நார்மல் ஃபார்ம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கக்கூடியத செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்றும். அப்ப நேரத்தோட നിങ്ങൾക്ക് ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கத செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்ற போற. ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று இந்த ஸ்டூடெண்ட் நேம் அதே போல கோர்ஸ் இங்கெல்லாம் இருக்கேன் என்ன சரி ஒரு ஊர் ஒன்று அட்ரஸ் ஒன்று சொல்லி இருக்கேன். இதுல பாருங்க ஏற்கனவே எடுத்த 001 சொல்லி 2 பேர் இந்த 002 ஒரு ஆள் 003 ஒரு ஆள் 003 இன்னொரு ஆள். ரைட். அப்ப ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல ஈக்குதாங்கன்னு சொன்னா எங்களுக்கு விலங்கிகளோட மீள்வரை குழுக்கள் ஈந்திக்கும். அதே போல பல்பெருமதி பண்பு ஈந்திக்கணும். அப்படியா என்னன்னு சொன்னா மட்டும்தான் அது ஜீரோ நார்மல் ஃபார்ம். அதே போல ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல எந்த நீந்திக்கணும், பல்பெருமதி பண்பு நீக்கப்பட்டிக்கணும். அதே போல மீள்வருகை குழுக்களும் நீக்கப்பட்டிக்கணும். கம்போசிட் கீ கட்டாயமா ஈந்திக்கணும். இப்ப இது ரெண்டையும் பொறுத்தவரையில பாருங்க, இது ரெண்டுலையும் கம்போசிட் கீ ஈந்திக்க. இது ரெண்டும் கம்போசிட் கீ தானே, பிரைமரி கீ அடிக்கல. அப்ப இது வந்து என்ன ஃபார்ம்ல நீக்க, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இதை வச்சு எங்களுக்கு எந்த முடிவும் எடுக்கலாம். 001 சொல்லக்கூடிய எந்த பாடத்தையும் சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி போல கொஞ்சம் கஷ்டம். இதனால நாங்க என்ன செய்யற, துண்டு துண்டா பிரிச்சக்கூடியதுக்கு தான் நாங்க சொல்ற செவ்வனவாக்க முடிஞ்சது. ஒவ்வொன்றோட தனித்தனியா பிரிச்சுக்கணும். சரி, இப்ப செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 2 ரூல் ஃபர்ஸ்ட்டுக்கு அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈக்கோன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈக்கோன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். அதே போல செகண்டுக்கு மாத்துற நேரம் பார்ஷல் டிபெண்டன்சிஸ் இல்லாம மாத்திக்கணும். நோ பார்ஷல் டிபெண்டன்சி. சரி, செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல பார்ஷல் டிபெண்டன்சிஸை கேன்சல் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு மாத்துற நேரம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மல்ல ஈக்குன்னு சொல்லி எங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். ஏ கம்போசிட் கீ 2 கம்போசிட் கீ 1 பிரைமரி கீ 2 சொன்னா அது கம்போசிட் கீ. கம்போசிட் வர்றது ஷுவராகவே ஃபர்ஸ்ட் நார்மல்ல தான் நிற்கும். சரி, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல பாவம் பார்ஷல் டிபெண்டன்சிஸ் டிபெண்டன்சிஸ் சொல்ற நேரம் டிபெண்டன்சியை வந்து நாங்க 3ஆ பிரிச்சு டிபெண்டன்சிஸ் சொல்ற நேரம் டிபெண்டன்சிஸை வந்து நாங்க 3ஆ பிரிச்சு ஒன்று புலி டிபெண்டன்சின்னு சொல்லி உண்டு. புலி டிபெண்டன்சி முழுமையான தங்கியிருத்தல். அடுத்தது பார்ஷல் டிபெண்டன்சி. பார்ஷல் டிபெண்டன்சி பார்ஷல் டிபெண்டன்சின்னு சொல்ற நேரம் பகுதி அளவு தங்கியிருத்தல். அடுத்தது கான்ஸ்டிடியூ டிபெண்டன்சி.
டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிக்கு நாங்க தமிழால சொல்றது மாறக்கூடிய சொல்றோம். மாறக்கூடிய சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்றது எந்த மாதிரின்னு சொன்னா, நார்மலா நீங்க இருக்கும் போத பாத்திக்க கூடிய டேபிள்ஸ், நார்மலா பாத்திக்கக்கூடிய டேபிள்ஸ் சொன்னா அந்த டேபிள்ல ஒரு தனி பிரைமரி கீ இருக்கும். அந்த பிரைமரி கீயை வச்சுதான் மற்றது எல்லாத்தையும் முடிவு செய்யுது. ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்றது வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்கிற நேரம் அந்த டேபிள்ல ஒரே ஒரு தனி பிரைமரி கீ ஒன்று தான் இருக்கும். அந்த தனி பிரைமரி கீ தான் மற்ற எல்லா பண்புகளையும் தீர்மானிக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்ற நேரம் ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு இந்த ஸ்டூடெண்ட் எந்த ஏரியால இருந்து வர அப்படி முடிவு செய்யணும். அதே போல ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு எந்த பாடத்தையும் தெரிவு செய்யறன்னு சொல்லி பார்த்துக் கொள்ளணும். சரி, இதுக்கு பேர் முழுமையான தங்கி இருக்கிறன்னு சொல்றேன். ஃபுல்லி டிபெண்டன்சி நார்மலா இருக்கக்கூடிய பிரைமரி கீக டேபிள். பார்ஷல் டிபெண்டன்சின்னு சொல்றது என்னன்னா, இந்த ரெண்டு பிரைமரி கீயும் இந்த ரெண்டு கம்போசிட் கீயும் இந்த கம்போசிட் கீ எடுத்துக்கொண்டா ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கொண்டா இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு இந்த நன் கீ அட்ரிபியூட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. பார்ஷல் டிபெண்டன்சின்னு சொல்ற நேரம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டுமே கம்போசிட் கீ. இப்ப நாங்க பாக்குற ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இப்ப கோர்ஸும் அட்ரஸும் அண்ட் தென் நன் கீ அட்ரிபியூட் எந்த விதத்துக்குமே இல்ல. அதே போல ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸை தீர்மானிக்கிறா, ஸ்டூடெண்ட் ஐடி அட்ரஸை தீர்மானிக்கிறதா இருந்தா சரி, அதுதான் பார்ஷல் டிபெண்டன்சி. அதாவது இத திருப்பி சொல்றேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நார்மல்ல இருந்து செகண்டுக்கு மாத்துற நேரம் கட்டாயமா நாங்க அது ஃபர்ஸ்ட் நார்மல்ல ஈக்கோன்னு சொல்லி முடிவு செய்யணும். அடுத்தது பார்ஷல் டிபெண்டன்சிஸை கேன்சல் பண்ணணும். அப்ப டிபெண்டன்சின்னு சொல்ல நேரம் டிபெண்டன்சில நாங்க பாக்குற ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்லி உண்டு, பார்ஷல் டிபெண்டன்சி, டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்லி 3. ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்ற நேரம் ஒரு டேபிள் இப்ப நார்மல் டேபிள் ஒன்று பாருங்க. இதுக்கு முதல் பாத்தீங்க நார்மல் டேபிள்கள்ல ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்ற நேரம் ஸ்டூடெண்ட் ஐடியை பிரைமரி கீயா எடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் ஸ்டூடெண்ட் நேமையும் ஸ்டூடெண்ட் கோர்ஸையும் அட்ரஸையும் தீர்மானிக்கும். அப்ப ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு செல்லும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை தெரிவு செய்யறார், இந்த ஸ்டூடெண்ட் இந்த அட்ரஸை தெரிவு இந்த அட்ரஸ் இந்த வாரன்னு சொல்லி முடிவு செய்யலும். அது ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்ற. பார்ஷல் டிபெண்டன்சின்னு சொல்ற நேரம் பகுதி அளவு தங்கியிருத்தல் சொல்ற நேரம் பாருங்க. ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சொல்லி கம்போசிட் கீ வரக்கூடிய ஏரியால ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நன் கீ அட்ரிபியூட் ஒன்றை தீர்மானிக்கலுமோ நன் கீயை தான் செக் பண்றேன். இது ரெண்டும் கம்போசிட் கீயா நினைச்சுன்னா இது ரெண்டும் நன் கீயா தான் நினைக்கணும். இதுக்கு எந்த கீயும் நாங்க கொடுக்கல. அப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸை முடிவு செய்யறோம். 001 செல்லுவார் ஐசிடி, 001 செல்லுவார் ஜியோ. தொடர்பு இல்ல, ரெண்டுமே ஐசிடி நினைச்சுன்னா அப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸை தீர்மானிச்சுன்னு சொல்லி முடிவெடுக்கிறது. இங்க 002 செல்லுவார் ஐசிடி, 003 செல்ல அழிக்கும். சரிவாரோ இல்ல, சரியா செட் ஆகுறல. 003 செல்லுவால் அக்கௌண்டிங் சூஸ் பண்றோம். இது ரெண்டையும் பார்த்தேன்னு ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸை முடிவு செய்யாது, முடிவுக்கு வரையில. இதே போல ஸ்டூடெண்ட் ஐடி அட்ரஸை முடிவு செய்யறோம்னு சொல்லி செக் பண்ணா ஸ்டூடெண்ட் ஐடி அட்ரஸ் முடிவு செய்யறோம்னு சொல்லி பார்த்தா பாருங்க. ஸ்டூடெண்ட் ஐடி 001 சொல்லியால் ஜப்னால இருந்து வர இந்த 001 ஜப்னால தான் வர, இந்த 002 கொழும்புல இருந்து வர. இவங்க 2 பேரும் கொழும்புல இருந்து தானே வர. அப்ப எங்களுக்கு செல்லும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அட்ரஸை தீர்மானிச்சோ இல்லையோ, அட்ரஸை தீர்மானிச்சு. அப்ப நான் இந்த கம்போசிட் கீழே இதை கீழே மட்டும் தானே பார்த்தேன். இதை கொஞ்சம் செக் பண்ணி பாவம். இப்ப ஸ்டூடெண்ட் நேம் என்றால் கோர்ஸை தீர்மானிச்சோன்னு சொல்லி பாருங்க. ஐசிடியை மட்டும் சூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை. ஐசிடி மிக சொன்னா ஏக்கு வந்து ஐசிடி பாடம் மட்டும். இப்ப பாருங்க, அப்ப ஸ்டூடெண்ட் நேம் வந்து கோர்ஸை தீர்மானிச்சு இல்லை. அதே போல ஸ்டூடெண்ட் நேம் என்று சொல்லுவால் அட்ரஸ் தீர்மானிச்சோன்னு சொல்லி பாருங்க. ஸ்டூடெண்ட் நேம் என்றால் அட்ரஸையும் தீர்மானிச்சு. சரி, இப்ப என்ன செய்யலும், தீர்மானிக்கக்கூடிய ஏரியாவை நீங்க பிரைமரி கீயா எடுத்துட்டு மத்த ஏரியாவை என்ன செய்யலும் நார்மலா இதொண்டு போட்டு இதொண்டு செஞ்செடுக்கு. இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடியையும் அட்ரஸையும் எனக்கு வேறையா கலட்டி அடிக்கிறது. ஸ்டூடெண்ட் ஐடியையும் அட்ரஸையும் வேறையான கலட்டி அடிக்கலும். அப்ப இது ஒரு டேபிள் முடிவு எடுக்கலுமோ எல்லோ ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு அட்ரஸை தீர்மானிக்கலுமே.
இதே போல ஸ்டூடெண்ட் நேம வச்சு நாங்க கோர்ஸை தீர்மானிச்சேன்னு சொன்னா அதையும் கலட்டி எடுத்தா 2 டேபிள் இப்படி வந்திருக்கும். இப்படி தீர்மானிச்சேலாம் ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் இப்படி தீர்மானிச்சதா சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு மாத்திக்க 2 டேபிள் வேற வேறையா வரும். சரி, ஒன்றை வச்சு இன்னொன்றை தீர்மானிச்சது. சரிதானே? அது விளங்கினோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு போறது விளங்கினோம். ஆன்லைனுக்காக இன்னொரு டேபிள் ஒன்று போடியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு மாத்தி பார்ப்போம். இது கொஞ்சம் செட் ஆகல. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க விளங்காட்டி. திருப்பி நான் ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று இருக்கேன். ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, டீச்சர் ஃபோன் நம்பர். ரைட், இப்படி பார்த்தேன்னு சொன்னா பாருங்க ஸ்டூடெண்ட் டேபிள்ல இதை வந்து நான் சும்மா நார்மலா ஸ்கீமா ஒன்று எழுதி காட்டுறேன். ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று மீக்க, கோர்ஸ் ஐடியும் மீக்க, கோர்ஸ் ஐடி, டீச்சர் ஃபோன். ஸ்கீமாவா எழுதுன்னு சொன்னா நாங்க இப்படி எழுதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் தான் டேபிளோட பேர், ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, டீச்சர் ஃபோனோட சொல்லி அட்ரிபியூட் கொஞ்சம் இல்லைங்க. இப்ப இந்த டேபிளை வச்சு முடிவு செய்யலும் எங்களுக்கு எந்த இது வந்து சுவரா ஃபர்ஸ்ட் நோமர்ல தான் நீக்கண்டு. காரணம் எந்த இது வந்து கம்பசிட் கீழே இருக்க ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் சேர்ந்து கம்பசிட் கீழே இருக்க. சரி, அப்ப இது ரெண்டும் பிரைமரி கீஸ் தானே. அப்ப இதுல என்ன சொல்ல வர ஃபர்ஸ்ட் நோமல்ல ஈகோன்னு செக் பண்ணுமோ, அடுத்தது பார்சல் டிபெண்டன்சிஸை இல்லாம ஆகுமோ. பார்சல் டிபெண்டன்சிஸ் சொன்னா எப்படியா இங்க இருக்கக்கூடிய 2 கம்போசிட் கீயும் எது சரி நன் கீ அட்ரிபியூட் ஒன்ற முடிவு செய்யறதா இருந்தா, எது சரி நன் கீ அட்ரிபியூட் ஒன்ற முடிவு செய்யறதா இருந்தா அதுக்கு பேர் தான் பார்சல் டிபெண்டன்சி. இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி டீச்சரை முடிவு செய்யறோம், ஸ்டூடெண்ட் ஐடி டீச்சரை முடிவு செய்யறோம். 101 சொல்லுது ஜோன், 101 சொல்லுது ரவி. முடிவு செய்யறோம் இல்ல, செட் ஆகல. அப்ப ஸ்டூடெண்ட் ஐடி டீச்சரை முடிவு செய்யறல. ஸ்டூடெண்ட் ஐடி போனை முடிவு செய்யறோம். 101 சொல்லக்கூடிய 077, 101 சொல்லக்கூடிய 071 முடிவு செய்யறோம் இல்ல. அப்ப ஸ்டூடெண்ட் ஐடியை விட்டுட்டு கோர்ஸ் ஏரியாவுக்கு வாங்க. கோர்ஸ் ஏரியால இருந்து செல்ல வர கோர்ஸ் ஐடி C01 வந்து டீச்சர் ஜோனாம், C02 ரவி ஜோன். முடிவு செய்யறோம் கோர்ஸ் ஐடி முடிவு செய்யும், கோர்ஸ் ஐடி டீச்சரை முடிவு செய்யும். முடிவு செய்து எப்படியா C01 சொல்லக்கூடிய ஜோன், C01 சொல்லக்கூடிய ஜோன், C02 சொல்லுவால் ரவி. முடிவு செய்யற அப்ப கோர்ஸ் ஐடி டீச்சரை முடிவு செய்யும். கோர்ஸ் ஐடி போனை முடிவு செய்யறோம்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. கோர்ஸ் ஐடி போனையும் முடிவு செய்யற. முடிவு செய்யறோம் இல்லையோ? ரைட். அப்ப எங்களுக்கு எப்படின்னு வேற அடிக்கலும். இப்ப பாருங்க, இப்ப டேபிள போட்டு பாருங்க விடியன். ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் தனிப்படும் ஏன்னு அது எதையுமே முடிவு செய்யறல்ல. இப்படித்தானே வரும் 101, 101, 102. ஸ்டூடெண்ட் ஐடி எதையுமே முடிவு செய்யாதனால அவரு கொஞ்சம் ஓரமாயிட்டு மற்றது என்ன நடக்கும், கோர்ஸ் ஐடி, டீச்சர், போன் இது மூணும் சேர்ந்து ஒரு டேபிளை உருவாக்கும். கோர்ஸ் ஐடி, டீச்சர், போன் இது மூணும் சேர்ந்து ஒரு டேபிளை உருவாக்கும். இப்ப பாருங்க,
கோர்ஸ் ஐடியில C01, C02, C01, டீச்சர் ஜோன், ரவி, ஜோன், 077 071 077. இப்ப இதுல பார்த்தேன்னு பாருங்க, ஜோன் 2 முறை பதியப்பட்டீங்க, அதனால கட்டாயம் இல்லை. சரிதான், இவங்க 2 பேரும் தானே இங்க இதா இருந்தீங்க. இங்கேயும் அதே கேஸ் தான், ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 இருந்தா மட்டும் போதும். 2 பேர் தானே இங்க போற. ரைட், இப்ப பாருங்க, இந்த டேபிளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்படித்தானே? இந்த 2 டேபிளையும் வச்சு பார்த்துச்சுன்னா 2 டேபிளும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ரிலேஷனல் டேட்டாபேஸ் சொல்ற நேரம் கட்டாயமா சம்பந்தமும் டீக்கவே வேணுமே. ரிலேஷனல் டேட்டாபேஸ் சொல்ற நேரம் கட்டாயமா சம்பந்தமும் டீக்கணும். அதனால நாங்க என்ன செய்த, இந்த இடத்துக்கு foreign key-யா மாத்து. கோர்ஸ் ஐடியா தூக்கி இங்க போட்டா C01, C02 இப்ப என்ன செய்யும், foreign key ஒன்றை உருவாக்கும். விளங்கினாப்ப? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நார்மல் இது செகண்டுக்கு போற நேரம் பார்சல் டிபெண்டன்சிஸை பார்க்கணும். பார்சல் டிபெண்டன்சி சொல்றது எப்படியா, கம்போசிட் கீ 2 மீக்க நேரம் கம்போசிட் கீல எது சரி ஒரு கீ நான் கீ எட்ரிபியூட்டை முடிவு செய்யறதா இருந்துச்சுன்னா அதுதான் பார்சல் கீ. அப்படி முடிவு செய்யறதா இருந்தா அதை வேறையா கலட்டி இருக்கு. அப்படி முடிவு செய்யலையோ அதை கொஞ்சம் தனியா எடுத்துட்டு 2ஐயும் சேர்த்து இது பண்ணி விடுவ. கம்போசிட் கீ 2ஐயும் ஒன்றுக்கு சேர்த்துன்னு அது தேவைன்னா foreign key-யா சேஞ்ச் ஆகும். சரி, சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் நார்மல்ல இருந்து செகண்டுக்கு மாத்துறதா இருந்தா விளங்கினது, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு மாத்துறது. இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு மாத்துறதுக்கு எம்ப்ளாயி டேபிள் ஒன்று எடுக்கும். எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம், salary. காமிக்கணும். இப்ப பாருங்க, எம்ப்ளாயி டேபிள்ல இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லி கேட்டா, இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு தெரியும். இதை பார்த்தாவே எங்களுக்கு விளங்குக, இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. காரணம் என்ன, எம்ப்ளாயி ஐடியை பிரைமரி கீ அடிக்கலாம், ப்ரொஜெக்ட் ஐடியை பிரைமரி கீ அடிக்கலாம், இதுல எதையுமே பிரைமரி கீயா அடிக்கலாம். அப்படி ஆகிக்க நேரம் எம்ப்ளாயி ஐடியையும் ப்ரொஜெக்ட் ஐடியையும் சேர்த்து எங்களுக்கு என்ன செய்யலும், கம்போசிட் கீ ஒன்றை முடிவு செய்யலும். அதனால எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று குறையலும். இது வர ஃபர்ஸ்ட் என்எஃப் லீக். ஃபர்ஸ்ட் என்எஃப் லீக்கதை நாங்க என்ன செய்த, செகண்ட் என்எஃப்க்கு மாற்று. செகண்ட் என்எஃப்க்கு மாத்துற நேரம் நீங்க எப்படியும் டேபிள் உருவாக்க போற பாருங்க, எம்ப்ளாயி ஐடி, ப்ரொஜெக்ட் ஐடி இது ரெண்டுலயும் பார்சல் டிபெண்டன்சி சீக்வன்ஸ் சொல்லி செக் பண்றோம். எம்ப்ளாயி ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யறோம் பாருங்க, E001A, E001B முடிவு செய்யறோம் இல்ல. எம்ப்ளாயி ஐடி சேலரிய முடிவு செய்யறோம், E001 5000, E001 5000. ஓ, எம்ப்ளாயி ஐடி சேலரிய முடிவு செய்யும். முடிவு செய்ததானே, எம்ப்ளாயி ஐடி சேலரிய முடிவு செய்யுது. இப்ப ப்ரொஜெக்ட் ஐடியை செக் பண்ணோம். ப்ரொஜெக்ட் ஐடி P01A, P02B, P02B. ஓ, ப்ரொஜெக்ட் ஐடியும் ப்ரொஜெக்ட் நேமும் அது ரெண்டும் அவங்க 2 பேரும் முடிவு செஞ்சு கொள்றோம். இதே போல ப்ரொஜெக்ட் ஐடி சேலரிய முடிவு செய்யறோம்னு பாருங்க, P01 5000, P02 6000, P02 5000 இல்ல. அப்ப எந்த செய்யலும் எங்களுக்கு ஸ்கீமாவா நான் போட்டேன். எம்ப்ளாயி டேபிளா இருந்தா எம்ப்ளாயி டேபிள்ல எந்த வேற அடிக்கலும், எம்ப்ளாயி ஐடியையும் எம்ப்ளாயி ஐடி சேலரிய முடிவு செய்யற, அதனால சேலரியையும் எடுக்கலும்.
சரி, ஒரு டேபிள் கலட்டிங்க. இன்னொரு டேபிள் வந்து ப்ரொஜெக்ட் டேபிள் சொல்லி எனக்கு இருக்கேன். இது ரெண்டையும் இது பண்றதுக்கு ப்ரொஜெக்ட் டேபிள், ப்ரொஜெக்ட் டேபிள்ல ப்ரொஜெக்ட் ஐடி, ப்ரொஜெக்ட் நேம் ஒரு டேபிள். சரி, இப்ப இதுல எம்ப்ளாயி டேபிள்ல யாரும் பிரைமரி கீ ஆயிக்கும்? எம்ப்ளாயி ஐடி. ப்ரொஜெக்ட் டேபிள்ல யாரும் பிரைமரி கீ? ப்ரொஜெக்ட் ஐடி. இப்ப ரெண்டும் வேற வேறையா எது பத்தி இருந்தாலும் இந்த நடந்தீங்க ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஒன்று இல்ல. ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஒன்று இல்ல. கனெக்ஷன் ஒன்று இல்லாததுக்கு கனெக்ட் பண்றதுக்காக நாங்க என்ன செய்யறது? கனெக்ட் பண்றதுக்காக எங்களுக்கு என்ன செய்யணும்? எம்ப்ளாயி ப்ரொஜெக்ட் டேபிள் என்று சொல்லி ரெண்டையும் சேர்த்து ஒரு டேபிள் ஒன்று செஞ்சு எம்ப்ளாயி ஐடியையும் ப்ரொஜெக்ட் ஐடியையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றுக்கு போட்டா இது ரெண்டும் பிரைமரி கீயா இருந்து ஃபொரின் கீயாவும் வேலை செய்யும். சரிதானே? சரி, அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் என்எஃப்ல இருந்து செகண்ட் என்எஃப்க்கு மாத்துறது. சரி, அப்ப ஜீரோ நார்மல் ஃபார்மா என்னன்னு சொன்னா எந்தெந்த நீந்திக்கும் பல்பெருமதி பண்புகள் நீந்திக்கும். அதே போல திருப்பி அந்த மல்டி வேல்யூ இந்த ரிப்பீட்டிங் குரூப் நீந்திக்கும், மீள்வரை குழுக்கள் நீந்திக்கும். அப்படி வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அது சிவரா ஜீரோ நார்மல் ஃபார்ம். ஜீரோ நார்மல் ஃபார்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்துற நேரம் ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இல்லாம ஆக்கணும். அடுத்தது அட்டாமிக் வேல்யூஸை இல்லாம சிந்திக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் லீக்னு சொல்லி முடிவு செய்யறது எங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா, அது கம்போசிட் கீயா இந்திக்கும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் லீக்னு சொல்லி முடிவு செய்யறதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் லீக்கக்கூடிய டேபிளை நாங்க திருப்பி செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்துறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈகோன்னு சொல்லி பார்த்துட்டு எங்களோட டேபிள் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈகோன்னு சொல்லி பார்த்துட்டு அதை என்ன செய்யறோம் நாங்க பார்சல் டிபெண்டன்சியா மாத்துறோம். நோ பார்சல் டிபெண்டன்சிஸை இல்லாம ஆக்குறோம். அப்ப எம்ப்ளாயி ஐடி என்ன சரி இதை முடிவு செய்யறோம், சேலரிய முடிவு செய்யும் அப்படின்னா கம்போசிட் கீ அழிக்கக்கூடிய இந்த ரெண்டு கீழ ஒரு கீ வேற என்ன சரி நன்கி அட்ரிபியூட் முடிவு செய்யறோம்னு சொல்லி செக் பண்றேன். நன்கி அட்ரிபியூட் முடிவு செய்யறோம்னு சொல்லி பார்க்க நன்கி அட்ரிபியூட் முடிவு செய்யற, சேலரிய முடிவு செய்யற. நாங்க எப்பயுமே எம்ப்ளாயி ஐடியையும் ப்ரொஜெக்ட் ஐடியையும் ரெண்டையும் செக் பண்றதில்ல. இது ரெண்டும் செக் பண்றது பார்சல் டிபெண்டன்சிஸ் அல்ல. இந்த ரெண்டு கம்போசிட் கீழையும் ஒரு கீ இன்னொரு இது முடிவு செய்யறோம்னு சொல்லி பார்க்க, நன்கி ஒன்று முடிவு செய்யறோம்னு பார்க்கறதுதான் இது பார்சல் டிபெண்டன்சிஸ். சரி, ரைட். இதே போல செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதோண்ட தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு எப்படி மாத்துறது சொல்லி பார்ப்போம். மூணுதான் நீங்க இன்னொன்று நீக்க அவங்களோட சிலபஸ்ல இல்லை. செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கிறத தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்ற போற. சரி, தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்ற போற. தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு மாத்துறதா இருந்தா உங்களுக்கு இப்பவே ஒரு டேபிள் ஒன்று முடிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு பிரைமரி கீ வந்திக்க டேபிள் ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும். அப்படித்தானே? நாங்க நேர்குறை பார்த்த எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயி ஐடியும் சேலரியும் சொல்லி எடுத்தா எம்ப்ளாயி ஐடி பிரைமரி கீ. ப்ரொஜெக்ட் டேபிள்ல ப்ரொஜெக்ட் ஐடி பிரைமரி கீ, ப்ரொஜெக்ட் நேம் வந்து பிரைமரி கீ அல்ல. ரெண்டையும் சேர்த்து ஒரு டேபிள் ஒன்று முடிவு சேர்ந்து ரெண்டுமே ஃபொரின் கீயா இல்லை. இப்ப இங்கேயும் இதே கேஸ் தான். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஒன்று நான் என்ன போடுறேன் உதாரணத்துக்கு. எம்ப்ளாயி ஐடி project ID, project name, department ID, department name. Right. Employee ID க்கு போடுவோம். Primary key ஒன்று நான் தந்தீங்க E001, E002, E003. Project ID, right. இந்த டேபிளை பார்த்தா இந்த டேபிள் செகண்ட் நார்மல் ஃபார்ம் லீக்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம்.
எப்படி செகண்ட் நார்மல் ஃபார்ம் ஆயிருந்தேன்னு சொன்னா கட்டாயம் ஒரு பிரைமரிக்கு இருக்கும். மற்றது செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருந்து 3NF மாத்துறதா இருந்தா ரெண்டு ரூல். ஒன்று அந்த டேபிள் செகண்ட் நார்மல் ஃபார்ம் லீக்கோன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸை இல்லாமக்கணும். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி டிபெண்டன்சின்னு சொல்றது சரி தமிழால செல்றேன்னு சொன்னா நாங்க செல்ற செயல் கூட்டு தங்கி இருக்கல். செயல் கூட்டு தங்கி இருக்கல் அதுக்கு நாங்க இன்னொரு பேர் ஒன்று சொல்ற மாறக்கூடிய சார்ந்து இருக்கிற சொல்ற. சரி ரைட். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லாமக்கிறதா இருந்தா பாருங்க, டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்றது என்னன்னா ஏதோ ஒரு நன்கி ஒன்று வேறொரு நன்கி ஒன்றை முடிவு செய்யும். சரி, ஏதோ ஒரு நன்கி ஒன்று இப்ப இங்க பாத்துச்சுன்னா எம்ப்ளாயிக்கு மட்டும்தானே பிரைமரிக்கா இல்லைங்க, மத்த எந்த இதுவுமே எந்த கீவுமே இல்லை, மத்த எந்த இதுவுமே எந்த கீவுமே இல்லை அப்படின்னு சொன்னா பாருங்க, எம்ப்ளாயி ஐடி அப்படியே வச்சுட்டு ப்ரொஜெக்ட் ஐடி வேற என்ன சரி இதொன்றை முடிவு செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொஜெக்ட் ஐடி என்ன சரி இதொன்றை முடிவு செய்யறோம்னு சொல்லி பாருங்க. ப்ரொஜெக்ட் ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யறோம்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். P01A, P02B, P02B. அப்ப ப்ரொஜெக்ட் ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யற, ப்ரொஜெக்ட் ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யற. ஆனா இது ரெண்டுமே நன்கி. அப்ப எந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொன்னா ஒரு நன்கி இன்னொரு நன்கி ஒன்றை முடிவு செய்யறதா இருந்தா, ஒரு நன்கி இன்னொரு நன்கி ஒன்றை முடிவு செய்யறதா இருந்தா அதுதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ப்ரொஜெக்ட் ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யற. திருப்பி பாருங்க, ப்ரொஜெக்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் முடிவு செய்யறோம்னு சொல்லி P01 D01 P02 D01 இல்ல முடிவு செய்யறதுல. ப்ரொஜெக்ட் P01 டிபார்ட்மெண்ட் நேம முடிவு செய்யறோம்னு சொல்லி பாருங்க, P01 IT P02 IT இல்ல அப்பயே முடிவு செய்யறதுல. சரிதானே? இதே போல டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம முடிவு செய்யறோம்னு சொல்லி பாருங்க, D01 IT D01 IT D02 HR. அப்ப டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் இது ரெண்டும் முடிவு செய்யற. திருப்பி டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ரொஜெக்ட் ஐடியை முடிவு செய்யறோம்னு சொல்லி பாருங்க, D01 P01 இல்ல செக் பண்ணி பார்த்தேனே ஒருத்தர். இப்ப பாருங்க, ப்ரொஜெக்ட் ஐடி ப்ரொஜெக்ட் நேம முடிவு செய்யற, டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம முடிவு செய்யற. அப்ப எங்களுக்கு ஒரு டேபிள் உருவாக்கியும் ப்ரொஜெக்ட் டேபிள் என்று சொல்லி ஒரு டேபிள் உருவாக்கி அதுல ப்ரொஜெக்ட் ஐடியையும் ப்ரொஜெக்ட் நேமையும் போடலும். அப்ப இப்ப ப்ரொஜெக்ட் ஐடி பிரைமரி கீ ஆயிக்கும். இதே போல டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டேபிளை உருவாக்கி, டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டேபிள் உருவாக்கி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம் போட்டு ஒரு டேபிள் உருவாக்கியலும். அப்ப இதுல டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரி கீ. மிஞ்சிக்கிறது எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி மட்டும்தான் மிஞ்சிக்க, அது இன்னும் பிரைமரி கீயாவே இல்லைங்க. அப்ப இதை இன்னொன்றோட லிங்க் பண்ணணுமா இருந்தா ப்ரொஜெக்ட் டேபிள் லீக்க ப்ரொஜெக்ட் ஐடியையும் சரி ப்ரொஜெக்ட் டேபிள் லீக்க ப்ரொஜெக்ட் ஐடியையும் டிபார்ட்மெண்ட் டேபிள் லீக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும் சேர்த்துண்டா எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்றுக்கு வரையணும். சரி, இதுதான் 0NF, ஃபர்ஸ்ட் NF, செகண்ட் NF, தேர்ட் NF சொல்ற. சரிதானே? கிளியர் என்னது? உங்களுக்கு கிளியரு? சரி, அப்ப செகண்ட் NFல இருந்து தேர்ட் NFக்கு மாத்து. அப்ப திருப்பியும் பாருங்க, லாஸ்டா 0NFல இருந்து நீந்திக்கணும், மல்டிவேல்யூவும் ரிப்பீட்டிங் குரூப்ஸும் ஈந்திந்தா அது ஷுவரா 0NFல ஈந்திக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் NF என்று சொல்ற நேரம் நோ மல்டிவேல்யூ இல்லாமக்கணும், நோ ரிப்பீட்டிங் குரூப்ஸை இல்லாமக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல நடந்திக்கணும், அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈக்கோன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு பார்சல் டிபெண்டன்சிஸை இல்லாமக்கணும். தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன செஞ்சுக்கணும், செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல ஈக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸை இல்லாமக்கணும்.
சரி, ஜீரோ என்எஃப்ல ஈக்க வேண்டியது வந்து ஜீரோ என்எஃப் வந்து நாங்க மாத்துறதல்ல. ஜீரோ என்எஃப் வந்து மாத்துறதல்ல, ஆல்ரெடி ஈக்க டேபிள். சரியா, ஆல்ரெடி ஈக்க டேபிள ஜீரோ என்எஃப் சொல்ற நேரம் ஆல்ரெடி ஈக்க டேபிள். சரியா, ஆல்ரெடி ஈக்க டேபிள். அந்த டேபிள ஒன் என்எஃப்க்கு மாத்துற நேரம் மல்டி வேல்யூவையும் நோ ரிப்பீட்டிங் குரூப்ஸையும் இல்லாமக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் என்எஃப். இப்ப நோ மல்டி வேல்யூ நோ ரிப்பீட்டிங் குரூப் சீக்க நேரம் ரிப்பீட்டிங் குரூப்ஸும் மல்டி வேல்யூவும் இந்த இல்லாம இருந்துச்சுன்னா அதுல கட்டாயமா கம்போசிட் கீ ஒன்று இந்திக்கணும். அதுல கட்டாயமா கம்போசிட் கீ ஒன்று இந்திக்கணும். அப்ப கம்போசிட் கீ ஈக்குவல்னு சொன்னா அது 2NF இந்திக்கணும். அந்த டேபிள் 2NF இந்திக்கணும். 2NFல என்ன செய்யற 1NFல ஈக்குவல்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு பார்சல் டிபெண்டன்சிஸை கேன்சல் பண்ற. பார்சல் டிபெண்டன்சிஸை கேன்சல் பண்ற. இதே போல தேர்ட் என்எஃப்ல என்ன நடக்க போற, செகண்ட் என்எஃப்ல ஈக்குவல்னு சொல்லி பார்த்துட்டு அது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியா மாத்துற. சரி, இன்னொரு நோட் என்னன்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல எப்பயுமே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் கொண்டிருக்கும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல எப்பயுமே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் கொண்டிருக்கும். தேர்ட் என்எஃப்ல எப்பயுமே ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் கொண்டிருக்கும். சரி, இதெல்லாம் நோட்டா. டிரான்சிட்டிவ் இந்த நார்மலைசேஷனை பத்தி பார்ட் ஒன் கேள்விகள் வந்தா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன ரிலேஷன்ஷிப் ஈக்கும் என்று சொல்லி கேட்க நேரம் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஈக்கும். ஆப்ஷன் கேள்விகள்ல வாரு இரண்டாம் செவ்வனவாக்கம் தொடர்பான சரியான கூற்று பின்வரும் மட்டும் உள்ளது. அப்ப அதுல கேட்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது முதலாம் செவ்வனவாக்க வடிவத்தில் உள்ளது. சரியோ, செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல கேக் ஆப்ஷன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தொடர்பாக சரியான கூற்று அது முதலாம் செவ்வனவாக்க வடிவத்தில் உள்ளது. சரியோ, அது சரி, அது சரியான கூற்று. என்ன சொன்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல ஒன்னா நார்மல் ஃபார்ம்ல இந்த மாத்தி தான் செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு வாரு. கம்போசிட் கீ தொழிற்படுகின்றது சேர்மான சாவிகள் செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல சேர்மான சாவி ஈக்கம். சரி, செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல சேர்மான சாவியும் ஈக்கும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஈக்கன்னு சொல்லி கேட்கு ஈக்க தானே. அப்ப மூணு கூற்றும் சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு கூற்றை தந்து ஏபிசி சரி ஏ சரி ஒன்று போட்டு சரி போட்டிக்கும். அதே போல தேர்ட் நார்மல் ஃபார்ம் பற்றி சரியான கூற்று. தேர்ட் நார்மல் ஃபார்ம் பற்றிய சரியான கூற்றுன்னு சொல்ற நேரம் அது இரண்டாம் செவ்வனவாக்க வடிவத்தில் உள்ளது. சரி, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அதுல இருக்கும். சரிதானே, ரைட். அதே போல அதுல ஒரே ஒரு பிரைமரி கீ ஒன்று தான் நீக்கும். ஒரே ஒரு பிரைமரி கீ ஒன்று தான் நீக்குமா, பிரைமரி கீ ஒன்று தான் நீக்கும். ஏன்னு சொன்னா நாங்க பார்சல் டிபெண்டன்சிஸ்ல பாக்ஸை ரெண்டு மூணா உடைச்சி அதுல ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு இந்த பிரைமரி கீஸ் கொடுத்தீங்க. சரி, அப்ப இதுல சொல்ற தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல ஒரு நன்கி இன்னொரு நன்கியோட தொடர்பு பற்றியும் ஒரு சாவி அல்லாத பண்பு இன்னொரு சாவி அல்லாத பண்போட தொடர்பு பற்றியும். சரிதானே, ஒரு சாவி அல்லாத பண்பு இன்னொரு சாவி அல்லாத பண்போட தொடர்பு பற்றினா தான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு சொல்ற. சரி, அப்ப அதுதான் நார்மல் ஃபார்ம். இதை பத்தின பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாமே பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா சரி. டவுட்ஸ் என்ன சரின்னு சொன்னா கேளுங்க. ஜீரோ நார்மல் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம்.